உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் தேவன் நமக்கு செய்தவைகளை நாம் நினைத்து துதிப்பதற்காக, தேவனை கொண்டாடுவதற்காக எழுதப்பட்ட சங்கீதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் வசனத்திலே துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே தேவன் செய்த செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீயையும் தண்ணீரை போன்ற அனுபவங்களையும் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அவைகளையெல்லாம் உலர்ந்த தரையாக மாற்றி நம்மை அங்கு கலிகூற வைத்தார். அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தீயும் தண்ணீரும் அனுபவங்களும் நமக்கு ஒரு நாளும் நிரந்தரமில்லை. நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் என்று 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவன், அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். தீ போன்ற தண்ணீரை போன்ற அனுபவங்களின் வழியாய் கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு செழிப்பான மேட்டை, ஒரு செழிப்பான வயல் நிலத்தை, ஒரு செழிப்பான தோட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே அவர் நம்மை ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் கடந்து வந்த பாதைகளின் வழியாகத்தான் நம்மை அவர் நடத்துவார். ஆகவேதான் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு, சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினவர் அவர்தான். தீயும் தண்ணீரையும் கடந்து வர செய்தவர். செழிப்பான இடங்களிலும் அவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இங்கு ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே நாம் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அங்கு யோசேப்பின் சகோதரர்கள் அங்கு ஆகாரத்திற்காக கேட்க வரும் பொழுது, யோசேப்பு சகோதரர்கள் என்று தன் சகோதரர்களை அடையாளம் கண்டுவிட்டார். ஆனால் சகோதரர்களால் இவன்தான் யோசேப்பு என்று அறிய முடியவில்லை. ஏனென்றால் அவன் கடந்து வந்த பாதைகள் அநேகம். தீயை போன்ற அனுபவங்கள், தண்ணீரில்லாத குழியின் அனுபவங்கள், விற்கப்பட்ட சூழ்நிலை, சிறைச்சாலை அனுபவங்கள், மறக்கப்பட்ட நிலைமை. ஆனால் இவைகளெல்லாம் கடந்து வந்தாலும் தேவன் அவனை தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி, தம்முடைய தரிசனத்தின்படி ஒரு செழிப்பான இடத்திலே வைத்திருக்கிறார். எட்டாத உயரத்திலே வைத்த தேவன், அவன் இப்பொழுது யோசேப்பு தன் சகோதரர்களை அறிந்து கொண்டாள். ஆனால் அவனுடைய உயர்வை பார்த்து, அவனுடைய இருக்குங்கிற அந்த ஸ்தானத்தை அவர்களால் பார்த்து இது யோசேப்பு என்று அடையாளம் காண முடியவில்லை. ஆகவே நாம் இயேசுவை அறிவதற்கு முன்பதாக தேவன் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை கருவிலே அறிந்து கொண்ட தேவன். ஆகவே நம்மை பெயர் சொல்லி அவர் அழைத்து அறிந்திருக்கிறார். இங்கு யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டதல்லவா? அந்த தரிசனத்திலே அத்தனை சகோதரர்களும் உண்டு. அங்கு எல்லா தேசத்தாரும் வந்து நின்றாலும் தன் சகோதரர்களை மாத்திரம் அவன் விசாரிக்கிறான், நீங்கள் யாரென்று. ஆகவே அங்கு தேவனுக்கு யோசேப்பை குறித்தும் ஒரு திட்டம் உண்டு. யோசேப்பின் சகோதரர்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு பெரிய தெய்வ திட்டம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து வருகிற பாதைகளிலெல்லாம் தேவன் நமக்கு ஒரு உயர்வை வைப்பதற்காக இவைகளெல்லாம் அனுமதிக்கிறார். இதையெல்லாம் நாம் தாண்டி வந்து விட்டோமானால் கர்த்தர் நமக்கு ஒரு செழிப்பான இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு தீயை போன்ற தண்ணீரை போன்ற ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே யோசேப்பு செத்துப்போனான் என்று யாக்கோபிடம் போய் சொன்ன சகோதரர்களே, இப்பொழுது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்ல வைத்தார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பான இடத்தை, ஒரு செழிப்பான மேட்டை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.